My best wishes to all my student friends. I am so happy to meet you all in online class. Today we are going to learn a new poem, I Am Every Woman. This is a poem given to 10th standard students this year. Also, it's a memory poem for you all. இப்போ நாம poem உள்ள போலாம். I am every woman. இந்த poem எழுதினவங்க ஒரு பெண் கவிஞர், poetess அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய பேர் வந்து ராக்கி நரியானி ஸ்ரீக். நான் ரீட் பண்றேன், ஃபாலோ பண்ணுங்க. ராக்கி நரியானி ஸ்ரீக் is an academician with a passion for writing poems as a medium of self-expression. She is a postgraduate with a bachelor's degree in education. மாணவர்களே, இங்க poetess பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ஒரு சிறந்த கல்வியாளர். தன்னுடைய கல்லூரி படிப்பை வந்து முதுகலை பட்டம் வரை பெற்றிருக்கிறார்கள். கல்வியியல் கல்லூரியிலும் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறார்கள். கவிதை வழியாக சொல்லுவதில் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் இப்பொழுது வாசித்ததிலிருந்து தெரிந்து கொண்டோம். மேலுமாக அவர்கள் ஒரு இந்தியன் poetess, இந்திய பெண் கவிஞர். அவங்க மும்பையில் இருக்கிறாங்க தற்போதைக்கு. ஸோ இவங்க எழுதின இந்த போம் என்ன சொல்றாங்க இந்த போம்ல அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see what she says in this poem. இந்த கவிதையில என்ன சொல்ல வர்றாங்க ராக்கி நரியானி ஸ்ரீக் அப்படின்னு பார்க்கலாம். This poem talks about the multifaceted nature of women. Today's women are empowered, brave, strong, and resolute. They are always ready to take up new ventures. They are persistent and work tirelessly to prove what they are capable of. Women have to be treated respectfully for the growth of a nation. மாணவர்களே, இந்த கவிதையை பற்றி கவிஞர் என்ன சொல்கிறார் என்றால், பெண் என்பவள் பன்முகத்தன்மை கொண்டவள். அவள் எதற்கும் துணிந்தவள், தைரியமானவள், வலிமை நிறைந்தவள், சக்தி நிறைந்தவள். எந்த விதமான சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் மனநிலையை கொண்டவள். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களின் சார்பாக இங்கு கவிஞர் தன்னுடைய கருத்தை பதிய வைக்கிறார். வாங்க நாம இந்த போயமுள்ள போலாம். மிக அருமையான ஒரு போயம் நமக்கு மனப்பாட பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு கத்துக்கோங்க மாணவர்களே. இப்ப நம்ம போயம் உள்ள போலாம். ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போயம் ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்றேன், நீங்க நல்லா கவனிங்க. I am every woman. Rakhi Nariani Shriek. In the first stanza, a woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. The summer of life she is ready to see in spring. She says, spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman, she has no fear. Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans,
She is strong in her faith, firm in her belief. She is a lioness. Don't mess with her. She will not spare you if you are a prankster. Don't ever try to sow her pride, her self-respect. She knows how to thaw you, saw you, so beware. She is today's woman. Today's woman, dear. Love her, respect her, keep her near. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருந்து நாம விளக்கமா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா, a woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. First stanza பார்க்கலாம். A woman is beauty innate. What does it mean, innate? இந்த முதல் வரியில innate அப்படிங்கிற வேர்டு கொடுத்திருக்காங்க. innate அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, by birth, internal அப்படின்னு எடுத்துக்கலாம். பிறப்பிலேயே தன்னுடைய கேரக்டர், ஆட்டிடியூட் இவைகளில் ஒரு பெண் என்பவள் அழகானவள் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய புற அழகை பற்றி இங்க கவிஞர் பேசவில்லை. ஒரு பெண்ணினுடைய அக அழகு அவருடைய பிறப்பிலேயே உருவாகிறது. By birth she is beautiful. A woman is beauty innate அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் லைன்ல a symbol of power and strength. symbol அப்படின்னா என்ன? ஒரு அடையாளம். of power and strength. power என்ன? power, strength. power சக்தி, strength வலிமை. வலிமையும் சக்தியும் இவற்றின் அடையாளமாக ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் லைன்ல she puts her life at stake. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புதுசா இருக்கு நமக்கு. ஸ்டேக்னா என்ன? டேக்கிங் ரிஸ்க், சவால்கள். எந்த ஒரு சவாலையும் சந்திப்பதற்கு அவள் தயாராக இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சவால்களை அவள் சந்திக்கிறாள், அவற்றை சந்திக்கவும் தயாராக இருக்கிறாள். she puts her life at stake. வாழ்க்கையே என்ன செய்றா? சவால்ல தான் அவள் வச்சிருக்கா, அதுக்கு ரெடியா இருக்கா. இந்த ஃபோர்த் லைன்ல பாத்தீங்கன்னா, she is real, she is not fake. she is real அப்படின்னா என்ன சொல்றாங்க? the poetess என்ன சொல்ல வராங்கன்னா, அவள் உண்மையானவள். எப்பொழுதுமே பெண் உண்மையானவள், போலியானவள் அல்ல. not fake. she is not fake. fake அப்படின்னா போலித்தனமாக நடிக்கக்கூடிய அப்படிலாம் சொல்லலாம். ஸோ அவள் பொய் அல்ல, போலி அல்ல, மாறாக உண்மையானவள். she is real, not fake. she is not fake அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாவுக்கு போலாம். செகண்ட் ஸ்டான்ஸால ஒரு டைம் நான் ரீட் பண்ணிடுறேன், கவனிங்க. the summer of life she is ready to see in spring. she says spring will come again, my dear. let me care for the ones who are near. she is the woman, she has no fear. இப்போ அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். the summer of life she is ready to see in spring. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இந்த poetess ரொம்ப ஆழமா சிந்திச்சு சொல்றாங்க. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வசந்த காலம் கூட அவளுக்கு ஒரு கோடை காலம் போன்று இருக்கிறது, அதையும் அவள் சந்திக்க தயாராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. the summer of life she is ready to face in the spring அப்படின்னு பார்க்கிறோம். the summer of life she is ready to see in spring. மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய, வசந்தமா இருக்க வேண்டிய ஒரு விழா, திருவிழா,
குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி இல்லை ஒரு மகிழக்கூடிய ஒரு தருணத்தில் கூட அவள் சவால்களையும் துன்பங்களையும் சந்திக்க தயாராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வசந்த காலமும் சில பெண்களுக்கு கோடை காலம் போன்றுதான் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு எங்க சொல்றாங்க. இங்க சம்மர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்றது சீசனை நமக்கு கம்பேர் பண்றாங்க. மற்றபடிக்கு அவருடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை சம்மராகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப மற்றவர்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய நேரங்களில் பெண் ஆனவள் ஒரு குடும்பத்தில் பொறுப்பில் இருக்கிற பொழுது அது வசந்த காலமாக இருந்தாலும் அதை கோடை காலமான தருணங்களாக மாறுகிற பொழுது அதை சந்திக்க தயாராக இருக்கிறாள் என்பதையே இங்கு நமக்கு அவர் விளக்குகிறார்கள். செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா she says spring will come again my dear. ஸ்ப்ரிங்ல வசந்தமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல இல்லாம போனா என்ன? ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின். எப்படி சீசன்ஸ் மாறி வருகிறதோ, பருவ காலங்கள் மாறி வருகிறதோ, அதுபோல மகிழ்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது மீண்டும் வரும். நான் அப்போ என்ஜாய் பண்ணிக்கிறேன், அதை அனுபவிச்சுக்கிறேன். மை டியர், என் அன்பே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேர்ட் லைன்ல let me care for the ones who are near. ஒரு பெண் என்பவள் தனது மகிழ்ச்சிக்காக அவள் வெகு நேரங்களில் வாழ்வதில்லை. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் தன்னையே இழக்கக்கூடியவள் என்பதை இங்கு மிக அழகாக பெண் கவிஞர் ராக்கி நரியானி ஸ்ரிக் சொல்றாங்க. let me care for the ones who are near. என்ன விடுங்க, என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் இல்லை. என் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, என்னுடைய மதரின்லா மாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னு தன் குடும்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவள் பெண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஸ்ட் லைன்ல she is the woman, she has no fear. இங்க the woman அப்படிங்கிறதுல T கேபிட்டல் W கேபிட்டல் இருக்கு. இங்க இந்த லாஸ்ட் லைன்ல the woman அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, அழுத்தமா சொல்ல விரும்புறாங்க. என்ன அப்படின்னா she is the woman. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் மற்றவங்க கூட பயப்படலாம், அவள் பயப்படுவதே இல்லை. ஏனென்றால் அவள் ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. she is the woman, she has no fear. அவளுக்கு பயமே இல்லை. எந்த பெண் அவள்? மேலே நாம் குறிப்பிட்ட குணங்களை ஒத்த பெண்கள். இப்போ நாம அடுத்த ஸ்டான்ஸா போலாம். தேர்ட் ஸ்டான்ஸ். strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. The third stanza la enna சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா strong is she in her faith and beliefs. பெண் என்பவள் தன்னுடைய நம்பிக்கையில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். strong is she in her faith and beliefs. faith அப்படின்னா என்ன, belief அப்படின்னா என்ன? இரண்டும் ஏறக்குறைய ஒன்றுதான். faith அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடியது, இயல்பாகவே அடிப்படையிலேயே நாம் கொண்டிருக்கக்கூடிய சில அசைக்க முடியாத நம்பிக்கை. faith, he is my father, this is my family, I believe அப்படின்னு சொல்ல மாட்டோம். I have faith in my father. நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அது மேல உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு faith. இப்ப belief அப்படின்னு சொன்னோம்னா I believe my friend, என் நண்பனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபெய்த் அப்படிங்கும்போது ஒரு ஆழமான விசுவாசம். பிலீஃப் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரே இதாக மாதிரி இருந்தாலும் ஸ்லைட்லி இட் டிஃபர்ஸ். ஸோ உலகம் சார்ந்தவற்றை
மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதமான நம்பிக்கை, பிலீஃப். Strong is she in your faith and believes. அவள் உள்ளிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலும் சரி, விசுவாசத்திலும் சரி, உலகம் சார்ந்து அவள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் சரி, மிகவும் உறுதியாக இருக்கிறாள். Strong is she அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா, persistence is the key to everything, says she. Persistence என்ன? டிட்டர்மினேஷன். மிக வலுவாக ஒன்றை பற்றி பிடித்துக் கொள்வது, ஆழமான ஒரு கான்ஃபிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, ஆழமான ஒரு நம்பிக்கை. persistence, determination, confident அப்படின்னு சொல்லுவோம். persistence is the key to everything. அனைத்து முயற்சிகளுக்கும் சாதனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது, ஒரு சாவியாக, திறவுகோலாக, அதான் கீ அப்படின்னு சொல்றது. persistence is the key to everything. அனைத்திற்கும் திறவுகோலாக இருப்பது உறுதியான திடமான நம்பிக்கை மட்டுமே, மனநிலை மட்டுமே. persistence is the key to everything, says she. ஒரு பெண் சொல்லுகிறாள், கவிஞர் இவ்வுலக பெண்கள் சார்ந்து சொல்லுகிறார், வெற்றி மட்டுமல்ல, அனைத்து காரியங்களுக்குமான திறவுகோல் உறுதியான மனநிலை மட்டுமே அப்படின்னு சொல்றார். அது ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். Despite the sighs and groans and moans, she is strong in her faith and belief. இந்த ரெண்டு லைனையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். Despite the sighs, பல ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு, முயற்சி, ஒரு விரக்தி, இவை எல்லாற்றையும் தாண்டி விட்டு ஒரு பெருமூச்சு விட்டு, அப்பா நிம்மதியா இருக்கண்டா, முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது கூட அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி groans அப்படின்னு சொன்னோம்னா என்ன, சைஸ் அப்படின்னா பெருமூச்சு விடுதல். நம்மளாம் இப்போ ஹார்டு நிறைய ஒரு மணி நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்போது அப்பாடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சைஸ், பெருமூச்சு விடுதல். ஃபீல் தட் இட்ஸ் ஓவர், ஐ ஆம் ரிலாக்ஸ்ட், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. groans அப்படின்னு சொன்னா அதுவும் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு விதமான மன கஷ்டம், மனப்புழுக்கம், பெயின், வலி, துன்பம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதான் groans. அண்ட் moans, புலம்பல். நிறைய நேரங்களில் என்ன எதுவுமே நமக்கு சாதகமா இல்லையே, எல்லாம் நமக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களே அப்படின்னு கூட சில நேரத்தில் ஃபீல் பண்ணாலும் இதையெல்லாம் தாண்டி அவள் மிகவும் உறுதியா இருக்கா. என்ன, இதெல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி she is strong in her faith. அவள் கொண்ட விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறாள் என்பதை இந்த ஸ்டான்ஸால poetess நமக்கு விளக்குறாங்க. 4th stanza பார்க்கலாமா? She is a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to saw you, so beware. The 4th stanza la pathina, she is a lioness. Lioness அப்படிங்கிற வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா பெண் சிங்கம். ஸோ பெண் என்பவள் ஒரு சிங்கத்திற்கு சமமாக பெண் சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகிறார். டோன்ட் மெஸ் வித் ஹர். மெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றது, டீஸ் பண்றது. ஸோ அவள் ஒரு பெண் சிங்கம், அவளை சீண்டி பார்க்காதீர்கள். பெண் சிங்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவ்வளவு வலிமை மிகுந்தவள். she is brave enough to face you அப்படின்னு. she is a lioness, don't mess with her. அவளை சீண்டி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. she will not spare you if you are a prankster. spare அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், சகித்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். not spare அப்படின்னு சொன்னா சகித்துக்கொள்ள மாட்டாள், ஏற்றுக்கொள்ள மாட்டாள். she will not spare you if you are a prankster.
பிராங்க்ஸ்டர் அப்படின்னு சொன்னா மிஸ்சீவியஸ் மேன் ஆர் மிஸ்சீவியஸ் பாய் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம வேணும்னே வம்பிழுக்கிறது, ஒருத்தரை வம்புக்கு இழுக்கிறது, ஒருத்தரை டீஸ் பண்றது, கேலி கிண்டல் செய்யறது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட சில பேர் இருப்பாங்க, அவங்கள பிராங்க்ஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ டோன்ட் be a prankster towards women. Yes. In the next line, don't ever try to sow her pride, her self-respect. இந்த லைன்ல சா அப்படின்னு சொன்னோம்னா அறுக்க பயன்படுத்தக்கூடிய ரம்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சா மில் அப்படின்னு சொல்லுவோம். மரம் அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேடு சா அப்படின்னு சொல்லுவோம். So don't ever try to sow her pride. அவளுடைய பேருக்கும் பிரைடுன்னா இங்க பெருமை, புகழ், பெயர், நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்காதீர்கள், அதை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. her self respect, ஸோ அதோட அவளுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க கூடாது, அழிக்க கூடாது. அதே வேளையில் அவளுடைய சுய மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பைட்டஸ் சொல்லலாம். இந்த லாஸ்ட் லைன்ல she knows how to thaw you, saw you, so beware. இப்படியெல்லாம் செய்யும் பட்சத்தில் உங்களை எவ்வாறு அணுக வேண்டும், thaw you, உங்களை எப்படி இருக்கணும் தெரியாம அழிக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். THAW, thaw அப்படின்னா மெல்டிங், making something disappear அப்படின்னு சொல்லுவோம். she knows how to thaw you, saw you, so beware. beware means கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். okay, now shall we move on to the last stanza. she is today's woman, today's woman dear, love her, respect her, keep her near. Yes. So in the last two lines of this poem, the poet tries to say, she is today's woman. இந்த கடைசி இரண்டு லைன்ல இரண்டு வரிகள், இந்த கவிதை வரிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்றைய பெண்மணி அவள், நம் மேலே பார்த்த அனைத்து குணாதிசயங்களையும் கொண்ட பெண்மணி இன்றைய பெண்மணியாக இருக்கிறார். முற்காலத்தை போன்று அல்ல, அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அடிமை தலையில் இருந்தார்கள், அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டது. இன்று அப்படி அல்ல, அவர்கள் இன்று பல துறைகளிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த பிக்சரோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய போய்ட்ரஸ், அப்புறம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், தென் ஸ்போர்ட்ஸில் நிறைய லாரல்ஸ் அந்த அவார்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்காக வாங்கிட்டு வரக்கூடிய கோமதி அத்லட்டாக இருக்காங்க. உஷாராணி அப்படிங்கிறவங்க சிறந்த கபடி பிளேயராக இருக்காங்க. இன்னைக்கு இந்திய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறப்பாக செயல்படுறாங்க, நம்ம பார்க்க முடியுது. ஸோ நாம் அவர்களை மதிக்க வேண்டும். இந்த லாஸ்ட் டூ லைன்ஸ் அதான் சொல்றாங்க. she is today's woman, today's woman dear அப்படின்னு 2 times சொல்றாங்க. இன்றைய பெண்மணி அவள், மறந்து விட வேண்டாம். முற்காலத்து பெண்கள் போல் நீங்கள் செய்வதற்கெல்லாம் அவள் பணிவாள் என்று நினைக்க வேண்டாம், அவள் இன்றைய பெண்மணி, புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளை மிக கோபத்தோடு எச்சரிக்கிறார் பைட்டஸ். ஸோ என்ன செய்யணும், அவங்க லவ் ஹர், அவளை அன்பு செய்ய வேண்டும். அவள் உங்கள் சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்ன ஒரு உறவு நமக்கும் அவருக்குமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். உங்கள் அருகில் வைத்து பராமரித்து பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஆக இந்த கவிதை முழுவதுமாக அவர்கள் சொல்ல வருவது, பெண்களை மதித்து நடக்க வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களும் இந்த சமுதாயத்தில் ஆணுக்கு நிகர் என்று நமது பாரதி பாடுவது போல ஆணுக்கு இங்கே பெண்கள் சலித்தவர்கள் அல்ல என்று தெளிவாக கூறுகிறார். மாணவர்களே, ஐ ஆம் எவ்ரி உமன்
பை ராக்கி நரியானி ஸ்ரீக். அவங்களுடைய போயம் பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது 10th இருக்கக்கூடிய மெமரி போயம். உங்களுக்கு தெரியும், செகண்ட் மெமரி போயம். நல்லா புரிஞ்சு இதை மெமரி பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்கள். மிக எளிமையான ஒரு போயம். இந்த போயம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபாலோ பண்ணணும், பெண்களை மதித்து நடக்கணும். வாழ்த்துக்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஃபீமெயில் அப்படிங்கிற வார்த்தையிலேயே மெயில் அப்படிங்கிற வார்த்தை அதில் அடங்கி இருக்குது. உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேன் அப்படிங்கிற வேர்டு அதில் இருக்குது. ஷீ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஹீ அந்த ஷீக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ ஆணும் பெண்ணும் பிரித்து பார்க்காமல் சமூகத்தில் நாம் அவங்கள மதித்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கொள்கையோடு, ஒரு பார்வையோடு நம்ம பெண்களை பார்க்கணும். நல்லா படிங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னொரு தலைப்பில் பாடத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.